ஹேர் ஃபால்ஸு, முடி கொட்டுது, ஐயோ கொஞ்சம் சொல்லுங்கள், உலகத்தில் நிறைய பேருக்கு இருக்குது அப்படின்னு எல்லோரும் உங்கள் மைண்ட் வாஷு, நீங்கள் பேசுகிறது மைண்ட் வாஷு எனக்கு கேட்குது, அதுக்கு ஒரு நல்ல ஒரு தீர்வை கொடுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. ஏங்க ஹேர் ஃபால்ஸ் வருது? அது லேடிஸுக்கும் வருது, ஜென்ஸுக்கும் வருது. ஹேர் ஃபால்ஸ் வர்றதுனால தப்பு கிடையாது. அதுக்கு பல காரணம் சொல்லுவாங்க. சில பேருக்கு இளம் நிறைய வரும், சின்ன வயசுலேயே நேர முடி இருக்கும். சில பேருக்கு நல்ல சின்ன வயசில் அந்த முடி பார்த்திங்கன்னா சுல்லாக இருக்கும், கர்லிங்கார் இருக்கும். அப்படி சின்ன வயசில் ஒரு 25 வயசு ஆயிடுச்சுனாக்கா அப்படியே மாறி போயிடும். 27, 28 வயசுக்குள்ளே பார்த்திங்கனாக்கா ஒரு 35, 45 வயசு, 40, 45 வயசு மாதிரி பெரிய தோற்றம் இருக்கும். ஏங்க அப்படி இருந்தால் கல்யாணம் எங்கெங்க பண்ணுறது? யாருக்கு போட்டு கொடுப்பா? இதில் அதிகம் பாதிக்கிறது வந்துட்டு ஜென்ஸு தான். 85% ஹேர் ஃபால்ஸு ஜென்ஸுக்கு தான், 15% பெண்களுக்கு. இதில் என்னங்க இருக்குது? ஹேர் ஃபால்ஸுன்னா ஆண் பெண் ரெண்டும் ஒன்று தானே, 2 பேரும் ஒன்று தான். அது என்னமோ அந்த சப்ஜெக்ட்டு, அந்த கான்செப்ட் அதில் தான் அதிகம் பாதிக்கும். ஆண்களுக்கு தான் அதிகம் வருது, பெண்களுக்கு இருக்குது, சதவீதம் கம்மி. அப்போ அவங்க தோற்றம்லாம் மாறி போயிடுது. இத்தனைக்கு காரணம் என்னவாக இருக்கும்? என்னால் தான். என்னால்னா என்ன நினச்சிக்கிறாதீங்க. என்னால்னா நான் இல்லை, எண்ணினால். உங்கள் பிறந்த தேதி தான் நான் அப்படி சொல்கிறேன். உங்கள் பிறந்த தேதியில் எண்ணு இருக்குது இல்லையா, அந்த எண்ணு தேதி, மாதம், வருஷம், கூட்டு எண். இந்த 4 பிளேஸில் ஏதாவது ஒரு இடத்துல 7 நம்பர் இருக்கும். இருக்கிறவங்களுக்கு இந்த ஹேர் ஃபால்ஸ் இருக்கும். முடி உதிரும், முடி கூட்டும், கணக்கு வழக்கெல்லாமல் நடக்கும். சில பேர் இப்போ தான் பார்த்துருப்போம், 25 வயசில் பார்த்தா கருன்னு பார்த்தாங்க, சும்மா ஹேண்ட்ஸமாக இருப்பாங்க. 2 வருஷத்தில் திரும்பி பார்க்குறதுக்குள்ள சடன்னு பார்த்தாக்கா, என்னடப்பா 30, 40 வயசு மதிக்கிற மாதிரி ஆகிட்டு திடீர்னு. அதுதான் யாருக்கு ஒன்று கொடுப்பா அப்படின்னு கொஞ்சம் வாசம் தானே அவங்களுக்கு. அதனால் அந்த எண்ணு தான், அந்த எண்ணு வந்து இப்போ நான் சொன்ன பாருங்கள், இதுதான் தேதி, மாதம், வருஷம், அப்புறம் விதி எண்ணு. இந்த 4 நம்பரில் ஏதாவது ஒரு இடத்துல 7 இருந்துச்சுன்னா ஹேர் ஃபால்ஸு, முடி உதிர்றது கட்டாயம் நடக்கும். சரி, நடக்கிறதெல்லாம் இருக்கட்டும், நாங்கள் அதிலிருந்து சரியாக காப்பாற்றணுமா? அதுக்கு வழியே சொல்லுங்கள். நடக்கிறது தான் நடந்துகிட்டு இருக்குது, அதை தான் நாங்கள் பார்த்துட்ருக்குறோம். இப்போ அதை நாங்கள் தெரிஞ்சு என்ன பண்ணுறது அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் மைண்ட் வாய்ஸில் கேட்குது. அதை சொல்லுங்க ஐயா, நாங்கள் தப்பிச்சிக்கிறோம். எங்கள் முகத்தை பாருங்கள், நாங்கள் 35, 40 வயசு ஆகலாம், 25 வயசு பையன், 26, 27 வயசு பையன், 23 வயசு பையன் எப்படி இருக்கிறேன் அப்படின்னு கேட்குறது நியாயமான கேள்வி. அது நடக்கும். அது இளநரை அப்படின்னாக்கா அதில் இது மாதிரி நம்பர் இருக்கும். அது நம்ம சொல்லுவோம், இளநரை ரொம்ப வந்துச்சுனாக்கா சிந்தனைகள் அதிகம்